நம்ம ஐயனார் துணையில பார்த்தீங்கன்னா, நம்ப ஐயனார் குடும்பம் எல்லாருமே நல்லா ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒரு மலை காட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து போங்கன்னு அங்கே இருக்கிற ஆளுங்கலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. காட்டுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா எல்லாருமே ஒன்றா இருங்க. தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டா எல்லாருமே தொலைஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் பார்த்தோன்னா திரும்ப வழி தெரியல வர. பல்லவன் உள்ளேயே மாட்டிக்கினாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணங்கிட்ட வந்து சொல்கிறான், "அண்ணா இதுமாரி பல்லவன் ரெஸ்ட் ரூம் போகிறான்னு போனான். இன்னும் காணோண்ணா" அப்படின்னு. அப்புறம் 4 பேரும் தேடின்னு போகிறாங்க. "டேய் பல்லவா பல்லவான்னு" கத்தின்னு போகிறாங்க. பல்லவன் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துக்குன்னு, "ஆனால் இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? நான் வழி மாறி வந்துட்டேன்" அப்படின்னு உள்ளேயே சுற்றின்னு இருக்காரு. அப்புறம் நம்ம 4 பேரும் பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேருமே பல்லவன் எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்துக்கின்னு உள்ளே கத்தினே போகிறாங்க. நம்ம பாண்டி பார்த்தீங்கன்னா, "ஏதோ சத்தம் கேட்குதுண்ணே, உள்ளே பல்லவன் இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி சொன்னது கேட்டு எல்லாருமே விறுவிறுப்பாக உள்ளே ஓடி நல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுறாரு. இதனால தான் இதுங்கெல்லாம் கூட்டின்னு வந்தால் இப்படி தான் அப்படின்னு தேவையில்லாத தப்பு தப்பாக பேசுகிறாரு. ஆனாலும் அது யாருமே கண்டுக்காத எல்லாருமே போயிட்டு பல்லவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா பல்லவனை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்ட உடனே பல்லவனும் பாண்டியும், "அண்ணா நீ என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டண்ணா, நான் ரொம்ப பயந்துட்டேண்ணா, நான் எங்கே போகிறதுனே தெரியாது சுற்றின்னு வந்தேன், நீ நல்ல வேலையும் வந்துட்டேண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பாண்டியை பிடிச்சின்னு ரொம்ப அழுகுறாரு. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கும் பயப்படாதடா, அதான் நான் வந்துட்டேன்ல" அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவங்கள எப்படியோ ஒரு வழியாக பல்லவனை கண்டுபிடிச்சி கூட்டின்னு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ஏன்னா, "நீ எதுக்குடா என் உயிரை வாங்குறதுனே வர" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிச்சிட்டாரு. இதுங்கெல்லாம் கூட்டின்னு வந்தால் இப்படி தான், இதுங்கெல்லாம் ஏன் தான் இங்கே கூட்டின்னு வந்தோமோ, நம்ம மட்டும் வந்திருக்கலாம், இதுங்கெல்லாம் கூட்டின்னு வரவு தான் அப்படின்னு சொல்லவோ, நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தப்பாக பேசுகிறவோ எல்லாருமே கோச்சின்னு கிளம்பிடுறாங்க. இது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சோழனுக்கும் நிலாவுக்கும் செம்ம சண்டை வருது. "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நிலா, நான் சொன்னதை முன்னாடியே கேட்டிருந்தேன்னா இதுமாரிலாம் நடந்திருக்குமா" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நிலா கத்துறாங்க, "நான் கூட்டின்னு வந்ததுனால இப்போ என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? நம்மளும் என்ஜாய் தானே பண்ணுறோம், அவன் தொலைஞ்சு போயிட்டானா அதை கண்டுபிடிக்கணும், அதை விட்டு சும்மா தேவையில்லாத அவங்களுக்கு தப்பு தப்பாக பேசுவது தானே இப்போ எல்லாம் கோச்சின்னு கிளம்புறாங்க, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கோவம் ஆகாது" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவை சோழன் முறைக்கிறாரு.